நன்றி தோழர்களே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமை பித்தனுடைய சிறுகதைகளை ஒவ்வொரு நாளும் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இணைய தொடராக இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு 39ஆம் நாள் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது இலக்கியத்திற்கான பயணம் என்பது காட்டிலும் இது மக்களுக்கான தேடல், மக்களை நோக்கிய தேடல், மக்களுடைய எண்ணங்களை, உளவியலை உணர்த்துகிற மிகப்பெரிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆளுமைகளுடைய படைப்புகளை முன்னிறுத்தி நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் ஒவ்வொரு நாளும் 2023ஆம் ஆண்டு தொடங்கிய நம்முடைய பயணம் இரவு 8 மணிக்கு இணைய வழியாக இல்லங்களில் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைக்கு புதுமை பித்தனுடைய கதையான சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு கதை சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய சிவகாசி மாநகரத்தினுடைய பெருமன்ற உறுப்பினர் ஆசிரியர் பாண்டியம்மாள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஆசிரியர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உயரிய சிந்தனையை, மக்களுடைய வாழ்வியலை பேசுகிற பெருமன்றமாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சிவகங்கை கிளை இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கவி எழுதுகிற பயிலரங்கமாக இருக்கட்டும், குறும்பட பயிலரங்கமாக இருக்கட்டும், நம்முடைய தமிழக அளவில் சிறப்பாக இயங்குகிற ஒரு பெருமன்றமாக சிவகாசி கலை இலக்கிய பெருமன்றம் இருக்கிறது. அதில் உறுப்பினராக இருப்பதே பெருமையாக இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய தமிழ்நாடு மாநில கலை இலக்கிய பெருமன்றம் கருதுகிறது. அப்படிப்பட்ட அமைப்பினுடைய தோழர் பாண்டியம்மா ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்கிற தலைப்பின் கீழ் கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார்கள். அவர்களை இந்த அவையின் சார்பாக தோழமையோடு வரவேற்று கதை சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. வணக்கம் தோழர் ஐயா அவர்களே. என் பெயர் பாண்டியம்மாள். நாளும் ஒரு கதை, திரு புதுமை பித்தன் அவர்களின் நாளும் ஒரு கதை சொல்லி தலைப்பில் 39வது நாளாக இன்று சாமியாரும் குழந்தையும் சீடையும் என்ற தலைப்பில் கதை சொல்ல வந்துள்ளேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு அளித்த சாத்தூர் தமிழ் இலக்கிய கலைமன்ற தலைவர் டாக்டர் அரம் சார் அவர்களுக்கும் சிவகாசி கிளை உறுப்பினர்களுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நாளும் ஒரு கதையின் தலைப்பு சாமியாரும் குழந்தையும் சீடையும். இந்த தலைப்பில் திருநெல்வேலி மாநகரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு படித்துறையில் ஒரு சாமியார் அமர்ந்திருக்கிறார். அங்கு தாமிரபரணி வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதில் அழகாக வெள்ளம் சூரிய ஒளியில் மின்னிக்கொண்டு வெள்ளி போல் குதித்து குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த நேரம் அந்த கரையில் மாந்தோப்பு கூட்டத்தில் புருவங்கள் போல பனைமர கூட்டம். மாந்தோப்பு கூட்டத்தை அடுத்து சிந்தி பூந்துறை என்ற ஓர் ஊர் உள்ளது. அந்த ஊர் சிந்தி பூத்துறை. அப்ப மரங்கள் நிறைய இருக்கு. அந்த ஊர்ல மரம் நிறைய இருக்கனால பூக்கள் எல்லாம் அங்க என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் செதறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மரங்கள் அடர்த்தியா இருக்கனால பூக்களும் செதறிக்கிட்டே இருக்கனால சிந்தி பூத்துறை. அங்க மரங்கள் எவ்வளவு அழகாக நிறைய இருக்கின்றதோ அது போல மனிதர்களும் நிறைய இருக்காங்க. அழகான தாமிரபரணி ஆறு, அக்கரையில் மாந்தோப்பில் பனைமரம், மாந்தோப்புக்கு அந்த சைடு சிந்திப்புத்துறை. சிந்திப்பூத்துறையில் மனிதர்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணங்களும் மிகவும் பலவீனமானதாகவும் ஏமாற்றக்கூடியதாகவுமே இருக்கிறது. அந்த ஏமாற்றங்கள் தங்களுடைய பலவீனத்தை ஏமாற்றி அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். அப்படி பலவீனமாக பணம் சம்பாதிப்பது பிச்சைக்காரனால் கூட முடியும். இப்படி இருக்கும் நிலையில்
மனிதன் கடவுளை முதலில் படைக்கின்றான். கடவுளை மனிதன்தான் படைக்கின்றான். ஆனா கடவுள் மனிதனை சிருஷ்டை செய்கிறது. இப்பொழுது மனிதனுக்கும் கடவுளுக்கும் போட்டி, யார் பெரியவர் யார் சிறியவர் என்று. இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதில் அர்த்தம் இல்லாமலேயே சென்று விடுகிறது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறேன். மனிதர்களும் ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஏமாற்றும் போது இவர்களுக்கு முடிவு கெட்டுவதற்காக ஒரு சுடுகாடும் அங்கே இருக்கிறது. அந்த சுடுகாட்டில் இக்கரையில் இருந்து பார்த்தால் பிணம் எரிவது கூட தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயம் தாமிரபரையின் அந்த கரையில் சிந்திப்புந்துறை இவரின் சாமியாரின் இடதுபுறம் ஒரு அழகான பாலம் இருக்கிறது. அந்த பாலம் சுலோசன பாலம் முதலியார் அந்த பாலத்தின் பெயர். அந்த பாலத்தை கெட்டினது துபாஸ் என்ற அரசு. அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் போருக்கு செல்லும் போது சமாதானப்படுத்தியவர். அவர்தான் அந்த அழகான பாலத்தை கெட்டினார். இது சாமியாரின் இடதுபுறம் இருக்கிறது. அந்த பாலம் முட்டையும் பதநீரையும் கலந்து ஒரு கரைசலால் அழகா காங்கிரீட் போல இறுக்கமா கெட்டினது. இருந்தாலும் வயது அதிகமாக இருப்பதால் அந்த பாலம் இதே போல் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு 2 கண்மாய்கள் இடிந்து விட்டன. இருந்தாலும் இப்பொழுதுள்ள காங்கிரீட்டால் கட்டப்பட்டிருந்தாலும் அதுவும் எப்பயோ பிச்சுக்கிட்டு போற நிலைமையில தான் இருக்குது. இப்படி அழகான பாலம் சாமியாரின் இடதுபுறம் இருக்க, அந்த புறம் பொதிகை மலை குன்று. அந்த குன்றில் சிவப்பு சூரியன் படுப்பது போல் அழகாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது சாமியாரின் முதுகின் பின்புறமோ இளமையும் வலிமையும் அழகும் நம்பிக்கையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்சிலை ஒன்று இருக்கிறது. அது முருகன் கோவில். முருகன் கோவில் பின்புறம் ஒரு பேராய்ச்சி கோவில் ஒன்று இருக்கிறது. அந்த கோவில் சூரியனின் கதிர்கள் கோரமாக காட்சியளித்து மினுமினுப்பது போல் காட்சியளிக்கிறது. இவ்வாறு சாமியாரின் அந்த தாமிரபரணி முன்புறம் தாமிரபரணி ஆறு ஓடுகிறது. அந்த கரையில் சிந்தி பூந்துறை இருக்கிறது. இடதுபுறம் பாலம் இருக்கிறது. பின்புறமோ முருகன் கோவில். அவரின் பக்கம் அவரோ நினைத்து கொண்டிருக்கிறார், மனிதன் நல்லவன் தான், மனிதன் கடவுளை படைக்கின்றான், கடவுளோ எவ்வளவோ படைத்து விட்டார். நம்பிக்கை, தனக்குள்ள திறமையை முருகன் சிலைகள் மீது வைக்கின்றான். ஆனால் நம்மீது வைக்க முடியவில்லை அவனால். நம்மீது வைத்தால் அவன் அறிவாளியாக திகழ்வான். கற்சிலையை வடித்து அதன் மீது நம்பிக்கை வைக்கின்றான். அவன் என்ன செய்வான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரம் தாமிரபரணிகளோ வெள்ளம் அதித்து புரண்டு போய்கின்றிருக்குது. அப்பொழுது வலதுபுறம் ஒரு சின்ன குழந்தை தண்ணீரில் காலை அசைத்து அழகாக அசைத்து கொண்டிருக்கிறது. ஒரு 4 வயது குழந்தை ஒன்று. அந்த குழந்தை பட்டு பாவாடை உடுத்தி அழகாக இருக்கின்றது. காலில் ஒரு சலங்கை கொலுசு ஒன்று. அது காலை தண்ணீர் விட்டு விட்டு அசைக்கும் போது சூரிய ஒளி படும் பொழுது அது நட்சத்திரமாய் மின்னுகிறது. பாவடையின் நுனிப்பகுதியில் முந்தானையில் சீடையை கட்டியுள்ளது. அவர் யோசிக்கின்றார், மனிதன் நல்லவன்தான். இறை நம்பிக்கையில் கற்சிலையை வடித்து தன்னுடைய திறமையை சிலையின் மீது வைத்து விட்டான். அவன் நம்பிக்கையோடு இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பான், எப்போவோ முன்னேறி இருப்பான் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரம் ஆற்றங்கரையில் ஒரு வைக்கோல் புல் வெள்ளத்தில் அடித்து படிந்தது. இந்த நேரத்தில் குழந்தை சீடையை கடித்து தின்கின்றது. ஆனால் அந்த சத்தம் குழந்தையின் காதுக்கு மட்டுமே கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்க அந்த தாமிரபரணி படித்துறையில் யாரும் இல்லை. இப்பொழுது அந்த இடமே நிசப்தமாக இருக்கிறது. இந்த கதை முடிந்து விட்டது. இந்த கதையில் தாமிரபரணியின் அழகை வர்ணிக்கின்றார்கள். மேலும் சில கருத்துக்களும் இருக்கின்றன. நான் சொல்ல வந்த கருத்து முழுமையாக புரிந்ததா என்று தெரியவில்லை. இருப்பினும் தங்கள் கருத்துக்களை கூறலாம் ஐயா. நன்றி குழந்தையே, மகிழ்ச்சி. கதை போற போக்கு தெரியாம வேகமா முடிஞ்சிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, சிறப்பு. வழக்கமா பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய சிவசுப்ரமணியன் தோழர். ஹலோ, அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதை ஒரு பக்க கதையை விட சிறியதாக சொல்லி முடித்து விட்டார். ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னார், விளங்கும்படி சொன்னார்.
அவருக்கு ஆசிரியர் பாண்டியம்மாள் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல முதல்ல புதுமைப்பித்தன் சொல்றாரு, மனிதன் கடவுளை படைத்தான், அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டித்தார். படைத்தல் சிருஷ்டித்தல் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா முதல்ல மனிதன் உருவாகிட்டான். மனிதன் தான் கடவுளை படைக்கான். கடவுள் பிற எதுக்கு மனிதனை படைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முரணா இருக்கு. அது என்னன்னு தெரியல. யாராவது விளக்குனா நல்லா இருக்கும். அதாவது அல்லது தெரியல, அது அப்படி இருக்கட்டும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் போட்டி சில நேரம் சமாதானம் ஆகிக்கிட்டுதாங்க, சரி செய்ய ஈடு கட்டிக்கிட்டுதாங்க. பிற வெற்றி தோல்வி நடக்கிறது. பெரியவர் சின்னவர் என்று நிர்ணயிக்க எப்படி முடியும்? யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு எப்படி நிர்ணயிக்க முடியும்? ஆனா இப்ப முதலில் படைத்தவர்கள் தான் சிறந்தவர்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மனிதன் சந்ததிகளை படைத்தான். அதனால் மக்கள் தொகை உற்பத்தி கணக்கு வரம்பை மீறுகிறது. அதாவது பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, அதனை பேணி வளர்க்கவும் செய்யணும். அந்த குழந்தைய தன்னந்தனியா அந்த ஆத்து பகுதியில, அதுவும் ரொம்ப வெள்ளம் வரக்கூடிய பகுதியில விட்டிருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாகும். மனிதனுக்கு அதாவது ஆக்கத்தான் தெரியும், மனிதனுக்கு உண்டாக்க தெரியும், அழிக்க தெரியாது அப்படின்னு புதுமைப்பித்தன் குறிப்பிடுகிறார். ஆம், கடவுள் மதத்தை உண்டாக்கிவிட்டான். அது தற்போது அதை அழிக்க முடியாமல் தத்தளித்து விழி பிதுங்கி கொண்டு இருக்கிறான். ரொம்ப இது சிந்து பூந்துரை சிந்து. அதனால அங்க உள்ள பெண்களுக்கு கூட சிந்துன்னு நிறைய பேர் வைப்பாங்க. சிந்து. இந்த படைத்தல் சிருஷ்டித்தல் ரெண்டு ஒரே பொருள் தானே. ஏன் சிருஷ்டித்தல் அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் கையாடுறாரு. அதாவது கடவுள் மனிதனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்றாப்புல. சிருஷ்டித்தல் அப்படிங்கிற சொல்லு வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். அது ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறார். அவங்கதான் அதாவது கடவுளுக்கான மந்திரங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல தான் இருக்கும். அவங்கதான் கடவுளை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு இந்த வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை ஆதாரமாக, அதாவது வாழ்வதற்கான ஆதாரமாக அதனை வைத்துக் கொண்டார்கள். கடவுளை வைத்துக் கொண்டார்கள். கடவுளின் பெயரால் பிற சாதிகளை உருவாக்கினார்கள். இப்ப சாதி மதம் ரெண்டையுமே நீக்க முடியாம, அழிக்க முடியாம தத்தளித்து மனிதன் விழிபிதுங்குகிறான். ஏன் கடவுளை அவங்க படைத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வியை வச்சா ஒண்ணே ஒண்ணு புலப்படும். ஆரியர்கள் விவசாயத்தை இழிதொழில் என்று சொல்லுவார்கள். அது இழிதொழிலை செய்து அவங்க பிழைக்க முடியாது. அதனால பிழைப்பதற்கான ஒரு வழியை தேடிக்கொண்டார்கள். அதுதான் கடவுள் மதம் அப்படிங்கிறதெல்லாம். கடவுள் மதம் என்று சொல்வதெல்லாம் என்று இந்த கதையில் சாமியாரும் குழந்தையும் சீடையும் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றே கருதுகிறேன். கடைசியில முடிவை நம்ம கையிலே விட்டுறது மாதிரி விட்டுருந்தாரு.
அந்த குழந்தை சீடைய கடிக்கு அந்த சப்தம் வந்து அந்த பகுதியில யாருக்குமே கேட்கல அப்படின்னு சொல்லுதாப்புல. அது அந்த குழந்தை ஆத்துல விழுந்துருதா என்ன ஏதுன்னே ஒன்றும் தெரியல. அது ரொம்ப மர்ம முடிச்சாக நம்மிடையே விட்டு விட்டுகிறார் புதுமைப்பித்தன் என்பதை மட்டும் பதிவு செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பின்னூட்டம் சொல்ல விரும்புகிறவர்கள் கொஞ்சம் கையை உயர்த்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மகாராஜன் தோழர், பேராசிரியர் மகாராஜன். மகாராஜன் ஐயா. ஹலோ ஐயா. கேட்குது, சொல்லுங்க ஐயா. வணக்கம். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் மனிதனை படைத்தானா இல்லை மனிதன் தான் கடவுளை படைத்தானா அப்படிங்கிற ஒரு, அதாவது காற்று வந்ததால் மரம் அசைந்ததா, மரம் இருந்ததால் காற்று வந்ததா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையோட ஆரம்பமே துவங்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுலோச்சன முதலியாருடைய கட்டிய பாலம், அப்புறம் அந்த சிந்துபந்திர பகுதி ஆட்டங்கரை எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய சுடுகாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் இதுல காமிக்காருன்னா சுப்பிரமணிய கோயில், சாமியாருக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கோயில், அதோடைய வாலிப வலிமை, அழகு, நம்பிக்கை இவற்றையெல்லாம் திரட்டி வைத்த ஒரு கல் சிலை இருக்கும் கட்டிடம் அப்படிங்கன்னு இதுல இந்த கதையில சொல்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா, கடைசியில என்ன முடிக்காருன்னா, ஆனால் அவனுக்கு துருதுருத்த கைகள், அதனால்தான் பிசகுகளின் உற்பத்திக்கு கணக்கு வரம்பை மீறுகிறது என்கிறார் சாமியார். துறையில் தலை நிமிர்ந்து வந்த நாணலுக்குள் ஒன்று சுழலுக்குள் மறைந்து விட்டது, குழந்தையும் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்துக் கொண்டு ஒரு சீடியை வாயில் போட்டுக்கொண்டு கடுக்கென்று கடித்தது. அந்த படித்துறையில் கடுக்கென்ற அந்த சப்தத்தை கேட்டு வேறு யாரும் இல்லை அப்படின்னு அந்த ஐயா சிவசுப்பிரமணியா சொன்னார் நம்மகிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையன் வந்து விழுந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து கடைசியில முடிச்சிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கதையில, ஐயா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாமா? ஹலோ. மனிதன் கடவுளை படைத்தான், அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான். இருவரும் மாறி மாறி போட்டி போட்டபடியே போட்டி போட ஆரம்பித்தார்கள். இன்னும் போட்டி முடியவில்லை. நேற்று வரை பிந்தி பிறந்த கடவுளுக்கு முந்தி பிறந்த மனிதனின் ஈடு கட்டிக்கொண்டு பிறந்த மனிதன் ஈடு கட்டி கொண்டு வந்தான். இதில் வெற்றி தோல்வி, பெரியவர் சிறியவர் என்று நிச்சயிப்பதற்கு எப்படி முடியும்னு முதல்லயே வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படிங்கிற கோட்பாடு வந்து எப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கிட முடியும் அப்படின்னு முதல் பகுதியிலே சொல்லிடுறாரு. இதில் நிச்சயிக்க என்ன இருக்கிறது அப்படிங்கிறாரு. இப்படியாக பின்னிக்கொண்டு போன ஒரு சாமியார் எதிரே தாமிரவர்ணியின் புதுவெள்ளம் நுரை குளிர்ச்சியுடன் சுழன்று உருண்டது. அவர் படித்துறை எதிரே கரையில் பனை மரங்களால் உருவமிட்ட மாந்தோப்பு அப்படின்னு அந்த அந்த படித்துறைக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த சூழலை விவரிக்காரு. எதிரே அக்கறையில் பனை மரங்களால் உருவமிட்ட மாந்தோப்பு, அதற்கு அப்புறம் சிந்து பொந்துரை என்று சொல்வார்களே அந்த ஊர், சிந்து பொந்துரை அப்படிங்கிற பகுதி இருக்கிறதா சொல்றாரு. இப்பொழுது ஒரு பூ சிந்துவதற்கு அங்கு மரம் இருக்கிறது. அதே போல என்ன குலைவையும் ஏமாற்றத்தையும் சிந்துவதற்கு சுமார் 1000 இதயங்கள் துடிக்கின்றன. துடிப்பு நின்றவுடன் வைத்து எரிக்க அதே சுடுகாடு இருக்கிறது அப்படின்னு இங்க சுடுகாடுடைய அந்த சூழலையும் விவரிக்காரு. இப்பொழுதும் இந்த நிமிஷத்தில் கூட தான் அது புகைந்து கொண்டிருக்கிறது. தோல்வியின் ஏமாற்றத்தின் வாகனங்களை வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பது பலவீனம் தானே. பலவீனத்தை வைத்துக் கொண்டு 4 காசு சம்பாதிக்க பிச்சைக்காரனுக்கு முடியும், மனுஷனால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை இந்த இடத்துல சொல்றாருன்னு நினைக்கிறேன். காசு இருந்து என்ன பயன் எந்த பயன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிலையாமை வாழ்க்கையை வந்து இந்த இடத்துல சொல்ற மாதிரி எனக்கு புரியப்படுது. அதே மாதிரி 4 காசு சம்பாதிக்க பிச்சைக்காரனுக்கு முடியும், மனுஷனால் வாழ முடியுமா
அதனால்தான் இந்த சுடுகாடு என்ற ரண சிகிச்சை டாக்டர் வாழ்க்கை என்ற நோயாளிக்கு மிக அவசியம். அதான் சுடுகாடுங்க இறப்புங்கிறது வந்து எல்லாத்துக்குமே உரியதுதான். மனிதனுக்கு இறப்பு அப்படிங்கிறது இல்லட்டா அவனுக்கு வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் சாதிக்கலாம், செல்வத்தை நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. ஆனா வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. அதனாலதான் சொல்லுவாங்க, சுடுகாடு என்ற ரண சிகிச்சை டாக்டர். சுடுகாடையே வந்து ஒரு டாக்டர் மாதிரி தான். சுடுகாடு மருத்துவரை மாதிரி சுடுகாடை வந்து ஒப்பிட்டு இந்த இடத்துல பேசுறாரு. அதை இந்த சாமியார் அறிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் இவருக்கு விரக்தி ஏற்பட்டது. இவருக்கு இடது பக்கத்தில் சுலோச்சனா முதலியார் பாலம், கட்டபொம்மு சண்டையின் போது சமரசம் பேச முயன்ற சுபாஷ் அவர். அதாவது இந்த கட்டபொம்மனுடைய அந்த சுலோச்சனா முதலியார் பாலம் வந்து முன்னாடி இந்த கட்டபொம்மன் காலத்துல வந்து நடந்த அந்த சுதந்திர போராட்டத்துல அந்த பாளையக்காரருடைய நிகழ்ச்சியை வந்து பதிவு பண்ணுவதோட அதுல வந்து சமரசம் செய்யறதுக்கு சுலோச்சன முதலியாரும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி செய்தி அதுல சொல்றாங்க. திருநெல்வேலிக்காரருக்கு அதில் அபார பெருமை. மூட்டையும் பதநீரும் விட்டு அரைத்து காரையில் கட்டியதாம் அதில் ஒரு தனி பெருமை. இதற்கு முன் எப்போதோ ஒரு முறை இது போல வெள்ளம் அடித்துக் கொண்டு வந்த வைக்கோல் போர் முன் பல்லை தட்டிய மாதிரி 2-3 கணவாய்களை பேர்த்து கொண்டு போய்விட்டது. இப்பொழுது மறுபடியும் கட்டிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே சுலோச்சனா முதலியாருடைய பாலம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து அவர் கெட்டினாலும் பின்னாடி வந்து அது சேதமடைஞ்சது. அதை புதுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அதை வந்து எப்படி சொல்லுதாருன்னா, பொய்ப்பல் கட்டி கொண்டால் எப்படி கிழவன், பொய்ப்பல் கட்டி கொண்டால் எப்படியும் கிழவன் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பழமொழி, குருத்தோலை வந்து காவலையை பார்த்து சிரிச்சது அப்படின்னு நாட்டுப்புற வழக்குல சொல்லுவாங்க. அதாவது பொய்ப்பல் கட்டி கொண்டால் எப்படியும் கிழவன் தானே அப்படின்னு அந்த பாலத்துடைய நடவடிக்கையை வந்து சுட்டி காட்டுறாரு. அப்படித்தான் அது வயது முதிர்ந்த நாகரிகம் ஒன்று தன்னை வலுவுள்ளது மாதிரி காட்டிக்கொள்வது போன்றிருந்தது. அதற்கு சற்றும் அப்பால் பொதிகை, குண்டுக்கல் மாதிரி ஒரு குன்று, தெத்துக்குத்தான வாகனத்தின் சிவப்பு கோர சிரிப்பை தாங்குவது போல படுத்திருந்தது இந்த குன்றின் தொடர் அப்படின்னு பொதிகை அந்த மலையுடைய குன்ற சிரிப்பை வந்து அந்த குன்றை பத்தி எடுத்து சொல்றாரு. சாமியாருக்கு பின்புறத்தில் சுப்பிரமணிய சாமி கோயில், அதாவது வாலிபம், வலிமை, அழகு, நம்பிக்கை இவற்றையெல்லாம் திரட்டி வைத்த ஒரு கல் சிலை இருக்கும் கட்டிடம். அதற்கு பின்னால் பேராட்சி கோயில், மேற்கு திசையின் கோர சிரிப்புக்கு எதிர் சிரிப்பு காட்டும் கோர வடிவம், இருட்டில் மின்னும் கோயில், வாலிபமும் நம்பிக்கையும் அந்த கோர சிரிப்பின் தயவில் நிற்பது போல சாமியாரின் முதுகுப்புறத்தில் இருந்து அவர் வெறுத்து விட்டவை முதுகுப்புறத்தில் இருந்தன. அவர் வெறுத்து விட்டவை, ஆனால் மனிதனால் வெறுக்க முடியாதவை. அதனால்தான் அவரது முதுகுப்புறமானது அவற்றிற்கு அப்பால் விலகி செல்ல முடியாது தவித்தது சாமியாரின் வலது பக்கத்தில் அப்படின்னு கதையில சொல்றாரு. சாமியார் அந்த சாமியாருங்கிற கட்டமைப்பை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுதாரு. அதாவது முதுகுப்புறமானதுன்னா மனிதனுக்கு என்னது, முதுகுடைய தண்டு தான் வந்து பலமானது. அதே மாதிரி இந்த சாமிங்கிறதும் ஒரு முதுகுப்புற தண்டு மாதிரி சொல்றாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சாமியாரின் வலது பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, 4 வயது குழந்தை, பாவாடை முந்தானையில் சீடையை மூட்டை கட்டி கொண்டு படித்துறையில் உட்கார்ந்து காலை தண்ணீரில் விட்டு ஆட்டிக் கொண்டிருந்தது. சின்ன கால் காப்புகள் தண்ணீரில் இருந்து வெளிவரும் பொழுது ஓய்ந்து போன சூரிய கிரகணம் அதன் மேல் கண் சிமட்டும். அடுத்த நிமிடம் கிரகணத்திற்கு ஏமாற்றம். குழந்தையின் கால்கள் தண்ணீருக்குள் சென்று விடும். சூரியனாக இருந்தால் என்ன, குழந்தையின் பாத துளிக்கு தவம் கிடக்கத்தானே, தவம் கிடந்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு எனக்கு சரியா புரியல. சூரியனையும் குழந்தையும் ஒப்பிட்டு இப்படி கதையை நெடுக முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கதையுடைய மைய கருத்துனா மனிதனால் கடவுள் படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, கடவுள் மனிதனை படைத்தானா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அங்க திருநெல்வேலி அந்த அந்த சிந்து பொந்தரை அந்த பகுதியில் உள்ள சுலோச்சனா முதலியார் பாலம், அப்புறம் சுடுகாடுங்கிற மருத்துவர் இருக்க போய் தான் மனிதர்களே பயப்படுறாங்க. அதாவது இறப்புங்கிற ஒரு நிகழ்வு மனிதனுக்கு இருக்க போய் தான் எல்லா மனிதனுமே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டுதா. இல்லாட்டா அவன் பாட்டுல அவன் இறப்பு கிடையாதுன்னா அதை சொல்லல,
சிவபெருமானுக்கே தலையில கைய வச்ச வச்ச அரக்கன் மாதிரி சூழல் மாறிடும் அப்படிங்கிற இந்த கதை முழுக்க யதார்த்தத்தை பதிவு செய்து கடைசியில இந்த சின்ன குழந்தைய மையம் வைத்து இந்த கதையை முடிக்கிறாங்க ஐயா. நன்றிங்கய்யா, நன்றிங்க நன்றி தோழமையே, ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. இப்பதான் எனக்கு இது பார்க்க தெரிய எடுத்தேன். இதை கொஞ்சம் ஆரம்பத்தையும் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ தோணுச்சு. சரி, தோழருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கட்டுமே அப்படின்னு தான். நன்றிங்கய்யா, நன்றிங்க. நன்றி தோழமையே. முத்து தோழர். நன்றி, நன்றி. முத்து தோழர். வணக்கம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன தோழர் ஆசிரியர் பாண்டியம்மாள் அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய கதையை வந்து கதை சொல்லி வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நிஜமாவே ஒரு நாள் நேற்று தான் வந்து டைம் கொடுத்தோம். நேற்று நைட்டு தான் சொன்னது தேதி. அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி சொன்னது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அருமையான வர்ணனையோட நல்ல காட்சிப்படுத்துதலோடு வந்து சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் தோழர். அடுத்ததாக இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் மனிதனை படுத்தினா, மனிதன் கடவுளை படுத்தினா அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள வந்து எப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்ற ஒரு குழப்பத்தை வந்து இருக்கிற மணிக்கு வந்து உணர முடியுது. எல்லாராலையும் வந்து அப்படி இருக்கிறாங்க, ஒரு டவுட் இருக்குன்ற மாதிரி உணர முடியுது. ஆனா புதுமைப்பித்தன் ஐயா வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, மனிதன் கடவுளை படைத்தான் அப்படின்னு வரியிலே வந்து போட்டாங்க. அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டிக்க ஆரம்பித்தான் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு டெக்னாலஜியை நம்ம உருவாக்குறோம். ஆனா அந்த டெக்னாலஜி நம்மளை ரெண்டாவது வந்து ஆட்கொள்ளுது பார்த்தீங்களா, நம்மளை வந்து வழிநடத்து, நம்மளை வந்து இது பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்கிறதா நான் வந்து நம்புறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான இடம் வந்து இந்த கதையில சொல்லணும் அப்படின்னா, மனிதனுக்கு உண்டாக்க தான் தெரியும், அழிக்க தெரியாது, அழியும் வரை காத்திருப்பது தான் அவன் செய்யக்கூடியது அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா ஒரு 2 வரி தான். ஆனா இதுக்குள்ள வந்து பல அர்த்தங்கள், பல விஷயங்கள் வந்து உள்ளடக்கி இந்த வார்த்தை வந்து இருக்கிறதா வந்து பார்க்குறேன். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அணு உலை கழிவாக இருக்கட்டும், அல்லது நெகிழி பிளாஸ்டிக் பொருட்களுடைய பயன்பாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் மனிதனால வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எப்போ அழியும், எப்படி அழியுன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் வந்து அந்த ப்ரெஷ் வந்து மக்களுக்கு 500 வருஷம் ஆகும்னு சொல்லி நம்ம அறந்தோழர் இப்போ சமீபத்தில் ஒரு கல்லூரியில் வந்து பேசினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து 500 வருஷங்கிறது இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. 500 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது 500 வருஷத்துல அழியுமா இல்லையா அப்படிங்கிறதுலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பல நம்ம மனித சமூகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி பொதுப்படையா இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, இந்த வரியில பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு நம்புறேன். அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒட்டுமொத்தமா இந்த கதையை வந்து பேசணும்னா, விரிவா பேசணும்னாக்கா அவங்க சுருக்கமா எழுதிட்டாங்க. புதுமைப்பித்தன் ஐயா வந்து சுருக்கமா எழுதிட்டாங்க. ஆனா இதை விரிவா பேசணும் அப்படின்னாக்கா ரொம்ப பேசலாம். அடுத்து வரும் தோழர்களுக்கு வழிவிட்டு இப்போதைக்கு இந்த உரையை வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர். ஐயா சொன்னது கரெக்ட் தான். அதாவது தோல்வியின் ஏமாற்றத்தின் வாகனங்களை வைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பது பழையவன் தானே. அதாவது இந்த நிமிஷத்தில் கூட தான் அது புகைந்து கொண்டிருக்கிறது. தோல்வியின் ஏமாற்றத்தின் வாகனங்களை வைத்து பெருமை கொண்டு இருப்பது பலவீனம் தானே அப்படின்னு ஐயா இந்த பிளாஸ்டிக் சொன்னாங்க. அதே மாதிரி புகை கேட்கக்கூடிய வாகனங்களை வைத்து நான் வாகனம் வச்சிருக்கேன் அப்படின்னு பெருமைப்படுவது வந்து ஒரு பலவீனமான செயல் தானே அப்படின்னு இந்த கதையில ஐயா சொன்ன மாதிரி அந்த கருத்து அந்த கதையில வரதான் செய்யுது. நன்றிங்க. நன்றி தோழமையே. பேராசிரியர் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தோழர். தோழர்களுக்கு அன்பான வேண்டுகோள், முடிந்தளவு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 2 நிமிடம், அந்த 3 நிமிடத்துக்குள்ள நிறைவு பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு நீட்டிப்பு செஞ்சா அது ஒரு தொடர் செயினா போயிட்டே இருக்கும். அதனால முடிந்த அளவு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களோடு நிறைவு செய்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மறுபடியும் அது ஒரு பெரிய நீட்டிப்பா போயிடும். நன்றி. சுப்பிரமணியன் தோழர். இந்த நாணல் புல் ஒன்று சுழலுக்குள் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு புதுமைப்பித்தன். அதனால அந்த குழந்தை அந்த தாமிரபரணி ஆத்துக்குள்ளதான் விழுந்துட்டதா அந்த தோணுது. இன்னொன்னு பாருங்க, அந்த பிள்ளை அந்த சீடைய வாயில போட்டுக்கிட்டு கடுக்குன்னு கடிக்குது. கடுக்குன்னு அந்த சத்தத்தை யாருமே கேட்கல.
கடுக்குன்னு சத்தமும் கேட்குது, அல்லது தண்ணிக்குள்ள விழுந்த சத்தமும் அந்த மாதிரி இருக்குதோ என்னமோ, இப்படி விழுந்தது மாதிரி தான் சித்தரிக்கிறார் என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி தோழமையே. சங்கரநாராயணன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுமைப்பித்தன் அவர்களுடைய ஒரு சிறந்த கதையை அன்புக்குரிய தோழியர் அவர்கள் மிக அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார்கள். புதுமைப்பித்தனுடைய எல்லா கதைகளுமே ஒன்று திருநெல்வேலியினுடைய தன்மை இருக்கும், இல்லை என்றால் சென்னையினுடைய தன்மை இருக்கும். அவர் எதையுமே தன்னுடைய கற்பனை குதிரையை மட்டும் தட்டி விட்டு எழுதியவர் அல்ல என்பதை நம்மால் பல கதைகளிலே பார்க்க முடியும். இந்த கதையும் கூட திருநெல்வேலியில் அவர் வாழ்ந்திருந்த வண்ணார்பேட்டை பகுதியில் உள்ள படித்துறையைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு எதிர்ப்புறம் சிந்து பூந்துரை இருக்கிறது. அந்த சிந்து பூந்துரையினுடைய வலது கை ஓரத்தில் சுடுகாடு இருக்கிறது. அந்த இவர் உட்கார்ந்திருக்கிற புதுமைப்பித்தன் படித்துறை என்றே கூட பல புதுமைப்பித்தன் புத்தகங்களிலே புகைப்படம் எடுத்து போட்டிருப்பார்கள். புதுமைப்பித்தன் படித்துறை என்று இவர் உட்கார்ந்திருக்கிற படித்துறை, புதுமைப்பித்தன் உட்கார்ந்திருக்கிற அரச மரத்தடி பிள்ளையார் மேடை என்றும் கூட சில நூல்களிலே புதுமைப்பித்தனுடைய அவர் வழக்கமாக உட்காரக்கூடிய அந்த பிள்ளையார் கோவில் அரச மரத்தடியும் போட்டிருப்பார்கள். இந்த கதை களன் என்பது முழுக்க முழுக்க உண்மையானது. இன்றும் கூட அதனுடைய அடையாளங்கள் மிக தெளிவாக நம்மால் பார்க்க முடியும். அந்த பாலசுப்பிரமணியர் அவர் சொல்லக்கூடிய முருகன் கோவில் பாலசுப்பிரமணியன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பின்னாலே பேராட்சி அம்மன் கோவில் இருக்கிறது. ஆக இவ்வாறு தான் காண்கின்ற காரியங்களை மட்டும்தான் கதைக்களனாக கொண்டு எழுதுவதிலே புதுமைப்பித்தன் ஒரு தனி முத்திரையை பதித்து விட்டு சென்றார் என்பது, அதுதான் புதுமைப்பித்தன் சிறுகதை மன்னன் என்று சொல்லப்படுவதற்கு, சிறுகதை இலக்கியத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்பது இத்தகைய காட்சி பிம்பங்களை பயன்படுத்தி அவர் மிகச்சிறந்த கதைகளை உருவாக்கி சென்றிருக்கிறார் என்று. இந்த கதையில் கூட எனக்கு மட்டுமல்ல, இன்னும் 2-3 தமிழறிஞர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா என்று வாழ்வின் நிலையாமை தத்துவத்தை அன்றைக்கு மிக பிரபலமாக மிக அழுத்தமாக, அது சாமியார் என்ற வடிவமாகட்டும் அல்லது தத்துவ மேதைகள் என்கின்ற வடிவமாகட்டும், அந்த வடிவத்திலெல்லாம் நிலையாமை தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலத்தில் அந்த நிலையாமை தத்துவத்திற்கு எதிராக புதுமைப்பித்தன் எழுதிய வாழ்க்கை நிலையானது என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக எழுதிய ஒரு கதை என்றுதான் இதை பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்குத்தான் அதிலே மிக அழுத்தமாக அவர் வாதிடுகிறார். கடவுள்தான், மனிதன்தான் கடவுளை படைத்தான். நேற்று வரை 1930 எழுதின நேற்று வரையும் சரி, அல்லது இன்னைக்கு 2025 இருக்கிற நேற்று வரையும் சரி, கடவுளா மனிதனா யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால், முந்தி பிறந்ததால், பிந்தி பிறந்த கடவுளை விட முந்தி பிறந்ததால் மனிதன் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருந்துகிட்டே இருக்கிறான். எனவே மனிதன்தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்று அவர் மிக அழுத்தமாக சொல்லி இருப்பார். அதை போலத்தான் அதை எல்லாவற்றையும் சொல்லி வருகிற பொழுது அந்த குழந்தையினுடைய இதை சொல்லும் போது ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு, சூரியனாக இருந்தால் என்ன, குழந்தையின் பாத துளிக்கு தவம் கடந்துதானே ஆக வேண்டும். இதுதான் அந்த வாழ்க்கை நிலையானது என்கின்ற தத்துவம். சூரியனை எப்படியெல்லாமோ வர்ணிப்பார்கள், ஆனால் எந்த சூரியனாக இருந்தால் என்னையா, குழந்தையினுடைய பாதத்திற்கு அது தவம் கடந்துதான் ஆக வேண்டும். அந்த சூரியனுடைய ஒளி கற்றை என்பது அந்த குழந்தையினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி கொலுசில் பட்டு செய்யக்கூடிய ஜாலங்களை நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னான். அது அந்த நீருக்குள் மூழ்கிய குழந்தையினுடைய கால்கள் மேலே வருவதற்கு அந்த சூரியனே தவம் கடக்கத்தான் வேண்டும் என்று, இயற்கை அனைத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களை நுகர்வதற்கானதுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையானது என்கின்ற ஒரு தத்துவத்தை புதுமைப்பித்தன் எடுத்து காட்டுவதாக இந்த கதை அமைந்திருக்கிறது. மற்றபடி அவர் எல்லா கதைகளிலுமே அவருடைய கதைக்கலன்களை
அமைத்தது போல மிக சிறப்பாக அமைக்கப்பட்ட கதைக்களன். அவர் வாழ்ந்த அந்த வண்ணார்பேட்டை பகுதி, எதிர்ப்பகுதி என்பது சிந்துபூந்துறை பகுதி. மிக சிறப்பாக அவர் சொல்லிய ஒரு கதைகளில் இது ஒரு மிகச்சிறந்த கதை. எதெல்லாம் புதுமைப்பித்தனுடைய தத்துவ விசாரணை கொள்கின்ற கதைகள், எந்த கதையை எடுத்தாலும் சரி, அது 2 பக்கம் 2.5 பக்கங்களுக்கு மேலே போகாது. ஏனென்றால் அந்த தத்துவங்கள் என்பது மிக 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 சுருக்கமாக சொல்லுகிற பொழுதுதான் மிக அதிகமான அழுத்தத்தை கொடுத்துக்கிறது என்கின்ற ஒரு கருத்தினை புதுமைப்பித்தன் முன்வைத்துதான் இது போன்ற தத்துவ விசாரங்களை மேற்கொள்ளக்கூடிய கதைகள் எல்லாம் அவர் மிகச்சிறிய சிறுகதைகளாக படைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த கதையும் கூட ஒரு சிறிய கதையாக, சிறந்த சிறுகதையாக இருக்கிறது என்கின்ற எனது கருத்தை சொல்லி அமைகின்றேன். நன்றி. ஐயா அவர்கள். நன்றி தோழமையே. ஐயா, யாருமா? நான் பாண்டியம்மாள் கொஞ்சம் சொல்லலாமா அம்மா, ஐயா? உங்களுக்கு நான் தர்றேம்மா, நிறைவா தர்றேம்மா, பேசுறதுக்கு வாய்ப்பு தருவோம்மா. ஓகே, நன்றியா, நன்றியா, நன்றி. கணேசன் சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதையாக இருந்தால் கூட நம்ம சிவகாசி மாநகர கிளையிலிருந்து பாண்டியம்மாள் தோழர் இந்த கதையை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே நன்றி. இந்த கதையை பொறுத்த மட்டில் மனிதன் கடவுளை படைத்தான். ஆதி மனிதனை பார்த்தீங்கன்னா அவன் குரங்கு வடிவத்திலிருந்து மனிதனாக மாறினான். அப்ப அப்புறம் கடவுள் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது என்னன்னா, அந்த மனிதனே என்ன செய்யறான் என்றால், அவனுக்கு எப்படி எப்படி விருப்பமோ அதே மாதிரி கடவுளை அவன் வச்சுக்கிறான். அந்த தொடர்ச்சியாக வரும்போது அதே கடவுள் மனிதனை, அதாவது சிருஷ்டிக்கிறது மனிதன் மனிதனாக வாழ்றதுக்கு பண்படுத்துகிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த கதையில பாத்தீங்கன்னா நிறைய ஊமைகளையும் புதுமைப்பித்தன் ஐயா கையாண்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல அக்கறையில் பனைமரங்கனா புருவமிட்ட மாந்தோப்பு அப்படின்னா என்னது? அதாவது மாந்தோப்பு இருக்குது, அதை சுத்தி பனை மரங்கள் முளைத்திருக்கிறதா, அல்லது பனைமர மட்டைகளால் வேயப்பட்ட வேலியை உடையதா புருவமிட்ட மாந்தோப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அது புரியாத வார்த்தையா இருக்கிறது. இன்னொன்னு சிந்துபூந்துறை இப்பொழுது பூக்கள் சிந்தி கொண்டிருக்கிற நிலையில் தான் இருக்குது. ஆனால் அதை போல மனிதர்கள் புலவையும் ஏமாற்றம் சிந்துவதற்கு எத்தனையோ இருக்கா. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சுடுகாட்டை காட்டுற மாதிரி அந்த இடத்துல வந்துதான் அவங்க அந்த ஏமாற்றமா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் சரி, அந்த கண்ணீரை சிந்துவதற்கு இதயங்கள் துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே போல் இந்த கதையினுடைய இறுதி கட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த குழந்தை அந்த ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது என்றுதான் அர்த்தமாகிறது. எப்படின்னு சொன்னா, தோல்வியின் ஏமாற்றத்தின் வாகனங்களை வைத்து பெருமைப்பட்டி கொண்டிருப்பது பலவீனம் தானே. பலவீனத்தை வைத்துக் கொண்டு 4 காசு சம்பாதிக்க பிச்சைக்காரனுக்கு தான் முடியும், மனுஷனுக்கு முடியுமா? அப்ப அந்த குழந்தை, சின்ன குழந்தைக்கு அந்த ஆத்து தண்ணியில் விளையாடுறதுக்கு ஒரு வீரமான ஒரு திறமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பலவீனமாகத்தான் இருக்கின்றது. சின்ன குழந்தை தானே. அப்ப மனுஷனால் வாழ முடியாது. அதனால அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த ஆறு அடித்து சென்று விட்டது. அதே போல் மூழ்கும் போது கடக்கென்று ஒரு சத்தம் கேட்கத்தான் செய்யுங்களா இருக்கு. அதனால அது இறந்து போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அதை முடிச்சிருக்காங்க. இன்னொரு இதை பாத்தீங்கன்னா, சுடுகாடு என்ற ரண சிகிச்சை டாக்டர்ன்னு சொல்றாங்க. டாக்டர் என்ன பண்றாரு? ரணமான புண்ணு இருக்கு, அதை ஆத்துறதுக்கு டாக்டர் இருப்பாரு. அதை வைத்தியம் பார்ப்பாரு, அந்த நோயாளிக்கு சரிதான். இதுல சுடுகாடு எப்படி சுடுகாடுங்கிறது செத்தவனை கொண்டாந்து போடுறது. அதுக்கு ரண சிகிச்சை, ரணம் எங்க இருக்க போறதுல ஒண்ணுமே இருக்க போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை ரண சிகிச்சை டாக்டர்னு சொல்றாரு. அது அந்த வார்த்தையும் கொஞ்சம் புரியாத வார்த்தையா இருக்கு. அடுத்து இந்த பாலம் பாருங்க, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே படிச்சிருக்கிறோம். முட்டையும் பதநீரும் விட்டு அரைத்த காரையில் கட்டியது. அப்ப பாலத்தை கட்டிருக்க போதான் இப்பயும் நம்ம நிறைய பாலங்களை பாக்குறோம். அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு, திடமாக இருக்கின்றது. இந்த பாலத்தையும் பாருங்களேன். அதாவது பெரிய வெள்ளம் வரும்போது அடித்து கொண்ட வைக்கோல் போர் முன்பல்லை தட்டின மாதிரி 2-3 கண்மாய்களையும் சொல்றாரு. கண்மாயிலையும் இந்த இடத்துல சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பாலத்தை தான் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்ப 3 கண்களை, பால கண்களை பேத்து கொண்டு போயிட்டுன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு சரியா இருக்கும். கண்மாயை இந்த இடத்துல அடிச்சுட்டு போறதுக்கு இல்லை, ஏன்னா இப்போ வைக்கோல் போர் அந்த கண்ணுல போய் மறைச்சு நின்னோம்னா அதை அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடும். அப்ப எத்தனையோ கண்கள் இருக்கும், 7 கண்களோ 8 கண்களோ நிறைய இருக்கும். அதுல ஒரு 3 கண்களை அடிச்சுட்டு போயிருச்சு. ஏன்னா கண்மாய்களைன்னு சொல்லும் போது இது
கொஞ்சம் இந்த வார்த்தை விட்டு போயிருக்கா என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கும் வந்து ஓமையா பல்லை தட்டுன மாதிரி சொல்றாரு. ஒரு அருமையான வாசகம். ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பொய்ப்பல் கட்டி கொண்டா எப்படியும் கிழவன் தானே. பாருங்க, இப்போ பல்ல கட்டினாப்புல அந்த மாதிரி நீ வாலிபன் ஆயிருவியா? பொய்ப்பல் கட்டினா என்னையும் கிழவன் தான். அதே டை அடிச்சா கூட நீ கிழவன் தான். மழை பெஞ்சுனா வெள்ளைக்கோழி தெரிஞ்சு போயிரும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் இந்த இதை சொல்லியிருக்கிறாப்புல. ஒரு அருமையான கதை தான். சின்ன கதையா இருந்தா நிறைய ஊமைகளை அந்த குழந்தை காலை பாருங்களேன். எப்பயுமே நீங்க குழந்தைங்க காலை பார்த்துருப்பீங்க. அது காப்போ கொலுசோ போட்டிருக்கு. அந்த தண்ணியில விட்டோம்னா அது சந்தோஷமா மேலையும் கீழையும் ஆட்டும். அந்த ஒரு நிமிடம் தான். தண்ணிக்குள்ள போகும்போது பார்க்க முடியாது. தண்ணிக்கு வெளியில வந்த உடனே அந்த காப்புல சூரியன் பட்டு அவனுக்கு ஒரு சந்தோஷம். திருப்பி தண்ணிக்குள்ள விட்டுரும். அப்ப இதுவுமே ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்தை கூட அந்த சூரியன் குழந்தையினுடைய பாதத்தை பார்க்கறதுக்கு தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான கதை. இந்த கதையை பாண்டியம்மாள் அவர்கள் மிகவும் அருமையாக சொன்னார்கள். அதேபோல் சிவகாசி மாநகர கிளை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். வாழ்க வளம். நன்றி. பேராசிரியரே, சொல்லுங்க. சாத்தூர் கணேசன் அவர்கள் கேள்வி எழுப்பினதுக்கு ஒண்ணு இருந்து, அதாவது அந்த மாந்தோப்புக்கு பனைமரம் புருவம் மாதிரி இருக்கிறது. அது ஓமையாத்தான் சொல்லியிருக்கார். அவர் புதுமைப்பித்தன் அந்த படித்துறையில படுத்துக்கிட்டு அந்த மாந்தோப்பை பார்த்திருக்கலாம். அந்த மாந்தோப்புக்கு அந்த பனைமரம் புருவம் மாதிரி இருந்திருக்கிறது. அடுத்து ரணசிகிச்சை, சுடுகாடு என்ற ரணசிகிச்சை. இந்த நோயாளிக்கு டாக்டர் வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா சுடுகாடு என்ற ரணசிகிச்சை பயணித்தேன். அதாவது மருத்துவ அறுவை சிகிச்சை இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி செய்துன்னா இந்த நோயாளிக்கு டாக்டர் வாழ்க்கை கொடுக்குறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. நன்றி தோழமையே. ஏழுமலை தோழர் எதுவும் சொல்றீங்களா? நிறைவு பகுதிக்கு வணக்கம். மற்றவங்களுக்கு கொஞ்சம் விட்டு விடுங்கள் தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்களே. இந்த புருவம் இது நான் சொல்லலாம்னு நினைச்சேன். கடைசியா அவர் பார்த்தா அவர் நடுவில் குறுக்கிட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா நானும் ஒரு வேளாண் குடும்பத்துல பிறந்தவன். கணேசன் ஐயம் சந்தேகம்னு கேட்டாரு, அதனால சொல்லிட்டேன். நீங்க விட்டுருது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லுங்க, கடைசியா சொல்லுங்க. எங்களுக்கும் 1-2 பாயிண்ட் விடுவேன். இப்போ நானும் வேளாண் குடும்பத்தில் பிறந்தவன் தான். எனக்கு அனைத்து விதமான வேளாண் தொழில்களும் மத்துப்படி. அதில் நாங்கள் எங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னா, அந்த வயலை சுற்றி உள்ள ஒரு வேலி மாதிரி இந்த பசுந்தழை மரங்களை வைப்போம். அந்த அந்த மரத்தின் தழைகளை வெட்டி அந்த சேற்றில் மக்க வைப்பதன் மூலம் உங்களுக்கு நைட்ரஜன், அதாவது பசுமை உரம் மாதிரி அதை பயன்படுத்துவோம். அதுபோல் பனைமரங்கள் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வேலியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பனைமரத்தில் தழையெல்லாம் கிடைக்காது. நாங்கள் வைக்கிறது பனைமரம். அதனால கண்ணை எப்படி இமை காக்குதோ அதுபோல் இந்த வயலை இந்த பனைமரங்கள் காக்கும். அதனால பலனும் இருக்குது. பனைமரங்களுடைய பலனை பற்றி பேசணுன்னாலே 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு ஓமை அது. மிகச்சிறப்பான பொழிவு. வழக்கம் போல் பின்னூட்டமும் செறிவான பின்னூட்டம். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் பாண்டியம்மாள் அவர்கள் நிறைவாக சொல்றீங்களா? சொல்றேன் ஐயா. நன்றி வாய்ப்பு. ஒரு நிமிஷம் இருக்குமா கனியா, எதுவும் சொல்றீங்களா? நான் ஏன்னா நீங்க இணைஞ்சிட்டே இருக்கீங்க. கனியா, கனியா ஐயா, இல்ல உங்கள சரிம்மா. ஆசிரியர் பாண்டியம்மாள் சொல்லுங்க. நன்றி ஐயா. இந்த கதையில் நான் புரிந்து கொண்டது சரியா தவறா என்று தெரியவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். இதில் புதுமைப்பித்தன் அவர்கள் அறியாமை, மூட நம்பிக்கை, திருநெல்வேலி வனப்பு, அது ஒன்று, அப்புறம் விரக்தி, இந்த 5ஐயும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கை அப்படின்னா மனுஷன் தன்னைத்தானே நம்பாம தன்கிட்ட இருக்கிற திறமையை நம்பாம கற்சிலையை வடிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அப்ப கற்சிலையை வடிச்சோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில
சிலையை வலிக்கிறான், இதுல என்ன இருக்கு, மனுஷன் தன்னைத்தானே நம்பலாமே அப்படின்னு சாமியார் வந்து என்றது மூலமா இது எதுக்கு கண்மூடித்தனமா நம்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து மாந்தோப்பு இருக்கு, வலது பக்கம் பாலம் இருக்குது, பின்னாடி வந்து முருகன் கோவில் இருக்கும்போது அந்த திருநெல்வேலி வனப்ப ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு வந்து சிந்து பூந்துறையில மனிதர்கள் வந்து மிகவும் ஏமாற்றுக்காரர்களா இருக்காங்க, தான் பலவீனத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லும்போது மனிதர்கள் வந்து இப்படி ஏமாற்றுறதுக்கு பிச்சைக்காரனா இருந்துட்டு போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா இப்படி ஏமாற்றுவர்கள் கெட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு உண்டு, அதுதான் சுடுகாடு அப்படிங்கிறார். அதையும் குறிச்சிருக்காரு. இன்னொன்னு விரக்தினா இது எல்லாமே தெரியுது. இன்னொன்னு தாமிரபரணி ஆற்றங்கரையில வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது, நிச்சயமா நம்ம வந்து அடிச்சுட்டு போயிரும், நம்ம இறந்துரும் சொல்றாரு. ஏன்னா இதே மாதிரி வெள்ளப்பெருக்குல கட்டின அந்த பாலத்தையே அடிச்சுட்டு போகும்போது மனுஷனை அடிச்சுட்டு போயிரும். அதை முதல்ல சொல்லியிருக்காங்க புதுமை பித்தன் அவர்கள். அப்ப நம்ம இறந்து போயிருவோம் தெரிஞ்சோ அந்த படித்துறையில உட்கார்ந்துருக்காரு. அப்ப விரக்தி அவருக்கு. மனுஷங்க எப்படி இருக்காங்க, மூட நம்பிக்கையில சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க, என்ன செய்ய, நம்ம அடிச்சுட்டு போனா அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு முடிவுலதான் அவர் உட்கார்ந்துருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தை அழகா இருக்குது, சீடைய ஒண்ணுமே தெரியாது, அழகா அந்த சீடையை எடுத்து வாயில சாப்பிட்டுட்டே இருக்கு, பாவடையில கட்டி சாப்பிட்டுட்டே இருக்கு, இவர் வாட்டுக்கு எண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த வெள்ளம் வந்து இவர் அடிச்சுட்டு போயிரும் தெரிஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அது வந்து வாழ்க்கையில விரக்தி. இந்த குழந்தைக்கு இப்படி வெள்ளம் வந்தா நம்மளை அடிச்சுட்டு போகாது அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு வந்து அங்க கெட்டதும் செய்ய தெரியாது, பின்னாடி சாமி கும்பிட்டாதான் நமக்கு நல்லது நடக்கும்னு தெரியாது, இந்த இயற்கை அழகை ரசிக்கவும் தெரியாது, அது அறியாமை. அப்ப அறியாமைக்காக அந்த குழந்தைய கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடிச்சு அந்த சத்தத்தை கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லும்போது அங்க வந்து அந்த குழந்தையும் அந்த சாமியாரும் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்ட மாதிரிதான் முடிவு இருக்குது. ஐயா, நான் சொன்ன கருத்து தவறா சரியா என்று தெரியவில்லை. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஐயப்பாடே கொள்ள வேண்டாம், மிகச் சிறப்பான கருத்து. நன்றி தோழமையே. நன்றி ஐயா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தாரம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான கதை, இதை ஒரு நாள் ஃபுல்லா விவாதிக்கலாம். சாமியாரும் குழந்தையும் சீடையும். ஆரம்பமே ஒரு அளப்பறையா ஒரு துறவி வந்து உட்கார்ந்துட்டு இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதன், அவன் சிருஷ்டித்தது கடவுள் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேருக்கும் போட்டி இருக்கு, யார் முன்னாடி பிறந்தவன் பின்னாடி பிறந்தவன் போட்டி நடக்கு, இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு சிந்து பூந்துரைன்றதே அதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுது. சிந்து பூந்துரை வந்து ஒரு புராண ரீதியாக அந்த இடத்தில் மறைந்தவர்கள், அந்த இடத்தில் பிறந்தவர்கள், அந்த இடத்தில் காரியம் செய்தவர்கள் அனைவரும் அடுத்த பிறவியில் சிவ வடிவம் பெறுவார்கள். அகத்திய முனி இந்த இடத்தில் குளித்து விட்டு அம்மையையும் அப்பனையும் திருமண கோலத்தில் கண்டார் என்றும், அம்மன் அந்த குளத்தில் குளிப்பதற்காக விரும்பினாள் என்றும், அதற்காக புண்ணிய நதிகள் எல்லாம் அங்கே வந்து பொன் மலர்களை சொரிந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கு. இதுல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல பிறந்தாலும் இறந்தாலும் கர்மம் செய்யக்கூடியது இந்த இடம் சிந்து பூந்துரை. அதுல அந்த இதையும் சொல்றாரு. முன்னாடி வந்து இப்பயும் பூக்கள் சொரியுது, ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாற்றத்தையும் அவனுடைய உள்ள குமலையும் கொட்டிக்கிட்டு இருக்கான், 1000 பேர் கொட்டிக்கிட்டு இருக்கான், அது இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வலியை நீக்கக்கூடிய மருந்து எதுனால் மரணம் தான். ரண சிகிச்சை டாக்டர்ன்றது அதான். அது வந்து அப்படி ஒரு இதை போட்டுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வர, மனிதனுக்கும் கடவுளுக்கும் போட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போயிட்டே இருக்கு. அந்த சுலோச்சனா முதலியார் பாலம், பொதுவாக அந்த பெரிய பாலம் இருக்கு, அது பேர் சுலோச்சனா முதலியார் பாலம். அந்த முதலியார் வந்து எப்படி கட்டினாருன்றதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. அவருடைய அந்த பதநீரும் அதெல்லாம் வழக்கமானது. அந்த ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அருமையா ஒரு புதுமை பித்தனுடைய ஒரு சின்ன வரியை எடுத்துக்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய செய்திகளை உள்ள வைத்திருப்பார். அந்த மாந்தோப்பு, பனைமரம் போன்ற புருவம். நீங்க மாந்தோப்பு ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் வரும், ஆனால் பனைமரம் அதை விட உயர்ந்திருக்கும். அப்ப அது எப்படி இருக்கு, இந்த மாந்தோப்பு என்ற முகத்திற்கு ஒரு புருவமாக அது இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பிறகு அந்த விளக்கங்கள் எல்லாம் பிறகு ஒரு தத்துவத்துக்குள்ளேயும் போயிடுறாரு. மனிதன் வந்து முருகன் வந்து எப்பயுமே வந்து இந்திரன் வந்து கையில வஜ்ராயுதம் வச்சிருப்பான், எலும்பால் ஆன ஆயுதம். அது உலோகம் கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பயனற்ற ஆயுதமாக மாறிவிட்டது, இல்ல பலவீனமான ஆயுதமாக மாறிவிட்டது. அப்ப மனிதனுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு
உலோகத்தை தாங்கி கொண்டிருக்கிற, ஒரு உலோகத்தை ஆயுதமாக தாங்கி கொண்டிருக்கிற ஒரு இளமையான துடிப்பான ஒரு கடவுள் தேவைப்படுகிறது. இதான் நாவா வந்து ஸ்கந்த முருக இணைப்புல கொண்டு வந்திருப்பார். நீங்கள் வந்து எந்த மகாபாரதத்தை எடுத்தாலும் சரி, ராமாயணத்தை எடுத்தாலும் சரி, அக்னி ஸ்கந்தன் என்ற ஒரு கதையை சொல்லுவாங்க. இங்க முருகன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனிதன் வந்து படைக்கிறான், கடவுள் படைதான். இவனுடைய இளமையான பருவத்தினுடைய கடவுளாக முருகன் இருக்கார். அந்த பேராட்சி, அது வந்து சாயங்கால மயக்கம்ன்ற ஒரு கதையிலையும் அவர் சொல்லியிருப்பார். பேராட்சின்றது இப்ப பத்திரகாளி கோபன்றாங்களான்னு, அது ஒரு அம்மன் கோயில். அதுவும் பின்னாடி இருக்கு, முதுகுக்கு பின்னாடி இருக்கு. அதையும் ஒரு குறியீடா தான் சொல்லிட்டு வர்றாரு. இந்த மனுஷன் இப்படி எல்லாம் ஆனவன் ஒரு துறவி வந்து அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொதிகை மலையை சொல்றது, அந்த பொதிகை மலை சாஞ்சி படுத்துக்கிட்ட அந்த வானம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே அருமையா இருக்கும். நீங்க அதை ரசிச்சு படிக்கலாம். தெக்குத்தான சிவப்பு கோர சிரிப்புன்பாரு. அந்த மலை படுத்துக்கிட்டு பொதுவா சாயங்காலம் ஆனவுடனே சூரியன் மறையும் போது சிவப்பாக வானம் தெரியும். அதை கற்பனை பண்ணி பார்க்க, பொதிகை மலை அப்படி படுத்துக்கிட்டு சிரிக்கிறான். அந்த பேய்ச்சிரிப்பை வந்து பார்த்துக்கிட்டு சிரிக்கிறான். இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போறப்பதான் அதுக்கப்புறம் தான் இதுக்கு வர்றாரு. தன்கிட்ட அறிவு இருந்தது, அந்த அறிவை படைச்சவன் அந்த கடவுளுக்கு அறிவு படைக்காம விட்டான் அப்படின்னு கொண்டு வர்றாரு. தான் தான் அறிவாளி. இதை அடுத்து விவாதத்துக்கு கொண்டு வர்றாரு. நீ வந்து மனுஷன் வந்து கடவுளை படைச்சவன் இவன் தான், அதுக்கு ஒரு அறிவை படைச்சிருக்க கூடாதா அப்படின்றத அதை விவாதத்தை கொண்டு வர்றாரு. இப்படி ஒரு அதுக்கு இடையில ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வந்து காட்டுறாரு. அதுலயும் ரொம்ப தனிக்குள்ள அந்த குழந்தை வந்து காலை தூக்கி தூக்கி விளையாடுது. அந்த தூளின்றது தூசி, நீங்க தூளின்றது தொட்டிலாவும் சொல்லலாம். இல்ல நீ தூளின்றது மரகத துகள் மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை காலில் உள்ள தூசி. அந்த தூசி அது வந்து ஒரு காப்ப சொல்றாரா இல்ல இதை சொல்றாரு, அப்படி முன்னாடி உள்ள அந்த மங்கிய சூரிய ஒளி கூட அந்த காப்புல பட்ட உடனே பிரகாசமா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த தூளியை பார்ப்பது கூட சூரியன் தவன் தான் கிடக்கணும். இயற்கை எல்லாமே மனிதனுடைய அந்த சின்ன குழந்தையினுடைய இது. அதுக்கப்புறம் தான் கடைசியில முடிக்கும் போதுதான் என்னன்றாரு, மனிதன் பிசகாக படைத்ததுதான் கடவுள். அவன் கை சும்மா இருக்க மாட்டேங்குது, துருதுருன்ட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கு. கடவுள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த உற்பத்தியில அறிவு அவனை கடவுளுக்கு கொடுக்கவில்லை என்றுதான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு ஒரு நாணல் புல், நிமிர்ந்த நாணல் புல் இருக்கு, அது ஒரு சுழலில் தட்டி உள்ள போயிடுச்சு. இவர் பார்க்காரு, அந்த குழந்தையும் ஆமான்றது போல சீடையை கடிக்குது. அங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, வேறு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் இறந்தாங்க, நீ ஏன் எடுக்கணும்? துறவியும் உட்கார்ந்து இருக்கிறார், குழந்தையும் உட்கார்ந்து இருக்குது. இந்த நாணல் புல் மாறி வளையாமல் இருந்த கடவுளை சுழல் தூக்கி கொண்டு போனதாக கூட நீங்கள் எடுக்கலாம். வேறு யாரும் இல்லைன்றார், யாருமே இல்லைன்னு சொல்லல. வேறு யாரும் இல்லைன்னா யாரையும் சொல்லிட்டாரு, 2 பேரும் சொல்லிட்டாரு. துறவியும் அந்த குழந்தையும் இருக்கிறார்கள். அந்த கடுக்கென்ற சத்தத்தை, இது வந்து நீங்க 3 பக்கம் கதை தான், 3 பக்கம் கூட சொல்ல முடியாது, 2.5 பக்கம் கதை தான். ஆனால் நீங்க இதை பேசணும்னு நினைச்சா பேசிக்கிட்டே போலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் விரிச்சு கொண்டே போலாம். அந்த புதுமைப்பித்தனோட சிறப்பு அதான். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க உள்ள 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 போய் எடுத்து போனீங்கன்னா தான் அதனுடைய அருமை வந்து தெரிஞ்சுக்கிட்டே போகும். சிந்து பூந்துரையினுடைய அர்த்தம் என்ன, இந்த இதெல்லாம் ஒரு மனிதன் கடவுளை படைத்த இந்த ஒரு விவாதத்தை ஒரு மிகச் சிறப்பான முறையில் மிகச்சிறந்த கலை வடிவத்தோடு படைத்துள்ளார். நீங்க எத்தனை நாத்திக கூட்டம் பேசுறாலும் சரி, எவ்வளவு பெரிய எது வேணாலும் சரி, ஆனால் ஒரு சின்ன படைப்பில் ஒரு எழுத்தாளன் வந்து நாத்திகர்கள் பிரசங்கங்கள் செய்ததை விட மிக எளிதாக விஷயத்தை கடத்தி விடுகிறார்கள். அந்த வகையில் மிக அருமையான கதை. அம்மா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. பாண்டியம்மாள் டீச்சர் வந்து மிக அருமையா உள்வாங்கி அவங்களுடைய கருத்தை சொன்னாங்களே, அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. இப்படி இருக்கலாமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இதை வந்து எடுத்து 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 பேசிக்கொண்டே போலாம். மிக அருமையான கதை. வாய்ப்பு இருந்தால் ஒரு அந்தந்த கிளைகள்ல அவங்க இந்த கதையை முழு நாளும் கூட விவாதிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி. நன்றி மிக்க மகிழ்ச்சி. அது மாதிரி இந்த நாளும் ஒரு அதிகாரம், அந்த கதை சொல்லல், இதெல்லாம் பங்கேற்பாளர்களுடைய சான்றிதழ் கிடைக்காதவர்கள் அந்த புலனத்துல முறையாக அறிவிப்பு செய்ய இருக்கிறோம். பெறாதவர்கள் தங்களுடைய முகவரியையும் எந்த அதிகாரத்துல அல்லது எந்த கதை சொன்னோம் அப்படின்னு போட்டா அவங்களுக்கான சான்றிதழ் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்கிற செய்தியோடு, நாளைய தினம் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் திருச்சியை சார்ந்த நம்முடைய
தோழர் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு புதுமை பித்தனுடைய கதை சொல்லுவதற்காக சொன்ன சொல் என்கிற கதைக்காக பா கிருஷ்ணன் ஐயா இணைய இருக்கிறார் என்கிற செய்தியோடு, தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விமர்சனங்கள், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய தேடல்கள், என்ன நோக்கத்திற்காக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கிறதோ அந்த நிகழ்வை நாம் நிகழ்வினுடைய அடிப்படையில் அந்த பாதையில் சரியாக பயணிக்கிறோம் என்கிற சிந்தனை தான் நமக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இணைய வாயிலாக உங்கள் இல்லங்களில் இணைந்து பயணிப்போம். நன்றியும்